கிட்ட வந்து பேசினாக்க தப்பா போகுமா? அப்படி அப்படி போட முடியும் இல்ல, இப்படிதான் போடணுமா? சரி போடுது போடுது போடுது, நீ எங்கிட்ட இருந்தாலும் போடுங்க. கிட்ட வந்து பேசினாக்க தப்பா போகுமா? நான் இங்க உசுறு போது நான் கத்துக்கிறேன், அவன் தமிழுக்காரன் அங்க பார்த்து கிட்ட வந்து பேசினாக்க தப்பா போகுமா? சிட்டு போல பறக்குறீங்க கதைக்கு ஆகுமா? சிட்டு போல பறக்குறீங்க கதைக்கு ஆகுமா? பிட்ட வழி பொட்டலிலே என்னதான் இந்த தமிழ் எது காந்தகன்னு வச்சிருக்காரு என்னன்னு தெரியல, இங்கே ஒடியாடுது இந்த பிள்ளைய போறான். அதனால காலு ரெண்டு பின்னுதடி, கண்ணு ரெண்டு சொக்குதடி புள்ள, கண்ணு ரெண்டு சொக்குதடி புள்ள, கண்ணு ரெண்டு சொக்குதடி. நீ சொல்லாம சொன்ன சொல்லு என்ன சொல்லுதடி, உன்னை விடக்கூடாதுன்னு மனசு சொல்லுதடி, உன்னை விடக்கூடாதுன்னு மனசு சொல்லுதடி, சொல்லுதடி சொல்லுதடி. காலு ரெண்டு பின்னுதடி, வெள்ளரிக்க தோட்டத்தில புள்ள, வெள்ளரிக்க தோட்டத்தில புள்ள, வெள்ளரிக்க தோட்டத்தில ஊர் ஆலப்படி, அது பக்கத்துல வேளாங்கம்மான்னு ஊர்ல ஒரு அம்மா ஒண்ணு, அதுக்கெல்லாம் வெள்ளரிக்கா போட்டிருந்தேன். அப்பெல்லாம் நீ வந்தாயில வேளாங்கம்மாக்குள்ள எங்க வெள்ளரிக்க தோட்டத்தில புள்ள, வெள்ளரிக்க தோட்டத்தில புள்ள, வெள்ளரிக்க தோட்டத்தில ஒழுங்கா ஓடிக்கிட்டு வண்டி கவுத்து விடாது இல்ல, இப்ப தொட்டுக்கலாங்க மேடை விட்டு இறங்கி போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எதுவும் தவறா நினைக்க வேணாம். அதனால வேளாங்கம்மா கிள்ளை
அங்க நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுல இந்த பிள்ளைகளை பூரா இங்கேயே கூப்பிட்டு இருக்கேன். பாபு ஆடுறாப்லையா? எங்க பாப்போம். ஏன்னா டான்ஸ் மாஸ்டர் அவரு. என்னோட நிகழ்ச்சியில நடன கலைஞரா அவரை அழைச்சிட்டு போனேன். சத்தியமா சொல்றேன், கை தட்டுங்க. இப்ப பாருங்க அந்த பிள்ளையோட போடுவாரு பாருங்க ஒரு ஆட்டம். உங்களுடைய அனுமதியோட, நம்மளுடைய ஊரின் அனுமதியோட அந்த நம்மளுடைய பாபு அவர்களை ஏன்னாமா வர்றாரு பாருங்க. தைரியம் வேணும்ல. எனது நிகழ்ச்சிக்கு டான்ஸரா நான் அழைச்சிட்டு போயிருக்கேன். எத்தனை ஊருக்கு வந்திருக்காரு, ராமநாதத்துக்கு வந்திருக்காரு, பரமக்குடிக்கு வந்திருக்காரு, எல்லா ஊருக்கு நான் கூட்டிட்டு போயிருக்கேன் நடன மாஸ்டர். இப்போ வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியல, ஆனால் இப்போ வரமாட்டாரு. இருந்தாலும் இப்போ பாருங்க ஆட்டத்தை பாருங்க. அந்த வகையில காண போட்டாங்க. அடி இந்த ஊட்டியா பிள்ளையினே என் பிகர் தான் தூக்கி குயினே. அப்படி நஷ்டம் செஞ்சியா கொல குளிக்கி வச்சா பாபு பாபு ஃபேமிலி வந்திருக்கா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு தடவை அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க. அதனால அடி இந்த ஊட்டியா பிள்ளையினே கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. அவர் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல, பாவம். ரொம்ப உழைப்பு. நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். எங்க கலைஞர்களை பூரா அரவணைச்சதுலேருந்து நம்மளுடைய நிறைய